ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் தினேஷ். நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 சம்பளம் தான். எனக்கு சேர்றப்போ 8,000 கொடுத்தாங்க. இப்போ 10,000 வாங்கிட்டு இருக்கேன். படித்தது என்னமோ 10ங்கிறதுனால அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு வீட்டில் வசதி கிடையாது. அப்பா ஆட்டோ ஓட்டுறவர், அம்மாவும் வீட்டு வேலைக்கு போகிறாங்க. 2 அக்காங்கிறதுனால அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருது. அதுலேயே அவங்களுக்கு செய்கிறது பண்ணுறதுக்கே அவங்களுக்கு சரியாக இருக்குது. அப்படி தான் இருந்துச்சு. அதனால் நானும் அம்மா அப்பா நீங்கள் மேற்கொண்டு படிக்க வைங்க, காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. 10த்தோடய நிப்பாட்டிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு 3 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் கிடைக்கிற சம்பளத்துலேருந்து வீட்டுக்கு ஒரு வீட்டு ஜாமான் வாங்கி போடுறது, அதெல்லாம் பண்ணுறது எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். அப்பா ஏன்னா அவர் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கனால ரொம்ப முன்னாடி மாதிரியெல்லாம் ஆட்டோலாம் ஓட்ட முடியல. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவர் ஏதோ வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் போகிறது, ஸ்கூல் சவாரி போகிறது, இந்த மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப அவரால் அந்த அளவுக்கு முன்னாடி அளவுக்கு இது பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அவரால் சொல்லிக்க முடியல. ஏன்னா வீட்டில் கஷ்டம் இருக்குது. அக்காவோட கல்யாணத்துக்கு, முதல் அக்காவோட கல்யாணத்துக்கு வாங்கின கடனை ஓரளவு அடைச்சதுக்கப்புறம் தான் 2வது அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாங்க. இருந்தாலும் 2வது அக்கா வீடு கொஞ்சம் வசதிங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் செய்கிறது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் முதல் அக்காவோட கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறது பண்ணுறதுச்சு. மாப்பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஜாமான் செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட வாங்குற மாதிரி இருந்தாலும் கடன் வாங்கி தான் நாங்கள் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. முதல் அக்கா வீட்டில் அந்தளவுக்கு எதிர்பார்க்கனாலும் ஏதோ ஓரளவு எங்களால் செய்ய முடிஞ்சு செஞ்சோம். ஆனால் 2வது அக்காவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எங்கள் சக்திக்கு மீறி தான் அப்பா எல்லாமே பண்ணார். ஏன் அப்படின்னா, நம்மளோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், போய் அங்கேயும் போய் கஷ்டப்படக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால மாமா கொஞ்சம் நல்ல வேலையில் இருந்ததுனால நல்லபடியாக அக்கா 2 அக்காவுமே அவங்கவுங்க வீட்டுக்காரவங்க நல்லபடியாக பார்த்துக்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இருந்தாங்க. அதனால எங்கள் அப்பா படுற கஷ்டத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஓரளவு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணும். அதனால் நான் காலையில் பேப்பர் போடுறது, அந்த மாதிரி வேலைகளும் இடையில செய்கிறது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் வேலைகளும் ஏதாச்சும் இந்த பேப்பர்லாம் கொண்டு நோட்டீஸ் கொடுக்குறது, அந்த மாதிரியும் ஒரு நாளைக்கு 500 கொடுப்பாங்கங்கிறனால நான் சூப்பர் மார்க்கெட் லீவ் விடுற நாள்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எங்களுக்கு லீவு கொடுப்பாங்க. அதனால் அந்த நாள்லேயும் நான் அந்த நாளை வீணாக்காமல் நான் இங்கே பேப்பர் போடுறது, நோட்டீஸ் கொடுக்குறது, காலேஜுக்கு எதுக்கு நின்றுக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது மூலயமா கிடைக்கிற வருமானத்தில் வீட்டுக்கு ஓரளவு ஒரு 3000 வீட்டு ஜாமான் எல்லாமே ஒரு மாதத்துக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கி போட்டுருவேன். அப்பா வேறு செலவுகள் ஏதாச்சும் இருக்கிறது, இந்த கடன் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவரும் பார்த்துட்டு இருந்தார். நான் என்னென்னா, எனக்கு எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட மாமா கிட்ட அக்கா கல்யாணத்துக்காக ஒரு 2 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்க. வட்டி இல்லாத கடனாக இருந்தாலும் அவர் பார்க்குறப்பெல்லாம் அதையே கேட்டுக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட அக்கா கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது. ஆனால் அப்பா அப்போ நல்லா இருந்தப்போ எங்கள் மாமாவுக்குலாம் நிறைய செஞ்சுருக்காரு. ஆனால் அதெல்லாம் அவங்க இப்போ நினச்சி பார்க்கல. இந்த 2 லட்ச ரூபாயை தான் அவங்க அதையே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கள் மாமியும் வந்தாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் கொடுத்துட்டோம், இப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு. இத்தனைக்கும் எங்கள் மாமா நல்ல வேலையில் இருக்கிறாரு. அவருக்கு மாதம் மாதம் பணம்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பசங்க 2 பேருமே வெளிநாட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருந்துமே எங்களுக்கு இந்த 2 லட்ச ரூபாய்க்கு வீட்டுக்கு வர்றப்போ ஃபுல்லாக மாதத்தில் ஒரு தடவை வந்துடுவாங்க. அதனால் எனக்கு என்ன ஒரு எண்ணம்னா, அவங்க கடனை முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீட்டு பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே சீட்டு ஒரு 2 லட்ச ரூபா சீட்டு மாதம் 10,000 கட்டுற மாதிரி போட்டிருந்தேன். அதில் வர வருமானத்தில் நான் வேலை பார்க்குறது, எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறதுலாம் அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தேன். மாதம் 10,000 என்னால் முடிஞ்சதை கட்டிக்கிட்டு இருந்தேன். அது இன்னும் ஒரு 3 சீட்டு தான் இருக்குது. அதை முடிச்சிட்டேன்னா எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். கிடைச்சோடனே முதல் வேலையை எங்கள் மாமா கிட்ட அந்த பணத்தை கொடுத்து கடன் அடைச்சிட்டோன்னா, மற்றபடி அம்மா பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்டேலாம் கொஞ்சம் 20,000 30,000 இப்படி தான் கடன் தான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்துர்லாம். ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கிற கடன்னு பார்த்திங்கன்னா இதுதான். 2 லட்ச ரூபா தான் இவர்கிட்ட வாங்கினது தான் ஒரு இது. அதையே சொல்லி காமிக்கிறனால எங்கள் அம்மாவும் சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அதுக்கு தான் சொந்தத்துக்குள்ளேயெல்லாம் நம்ம கடன் வாங்கக்கூடாதுப்பா, நம்ம இப்போ கடன் வாங்கினதுனால வர்றப்போ பூரா இதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்காக ஃபீல் பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் சொல்லுவேன், விடுமா, இன்னும் ஒரு 3-4 மாதம் மட்டும் கொஞ்சம் அமைதியாகிடும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன். ஏன்னா நம்மளும் அவங்க கஷ்டப்படுறப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். முடியுதோ முடியலையோ, நம்மளால் பணம் கொடுக்க முடியுதோ, ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஆறுதலாக ஏதாச்சும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் சொன்னாங்க, இது மாதிரி எக்ஸ்ட்ரா பேக்கிங் போடுற வேலையெல்லாம் வருதுப்பா, அதுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் ஒரு மாதம் ஒரு 5,000 ரூபாய் தர்ற மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு
ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும், நைட்டு ஒரு 11:30 மணி வரைக்கும் இருக்கும் வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு வேலை பார்த்தவங்க ஒரு 20 பேர் வேலை பார்த்ததுல ஒரு 4, 5 பேர் மட்டும் வந்து இது மாதிரி சரி நாங்கள் வந்து வேலை பார்க்க